ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அஷ்டோத்திரத்தில் 33வது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி சித்ராவதி தட புட்டபர்த்தி விகாரினே நமக என்பது. சித்ராவதி என்னும் நதியின் கரையில் அமைந்திருக்கும் புட்டபர்த்தியில் வசிக்கும் சாய்பாபாவை வணங்குகிறேன் என்று பொருள். சித்ராவதி என்பது கர்நாடக மாநிலத்தில் நந்தி ஹில்ஸ் என்னும் மலையில் உற்பத்தியாகி ஓடும் ஒரு நதி. அந்த நதிக்கரையில் அமைந்திருக்கும் பல கிராமங்களில் புட்டபர்த்தியும் ஒன்று. புட்டபர்த்தி என்றால் பாம்பு புற்றுகள் நிறைந்திருக்கும் ஒரு ஊர் என்று பொருள். பாபா அவதரித்த பிறகுதான் அங்கே பாம்பு புற்றுகள் மறைந்து வயல்வெளிகள் மீண்டும் செழிக்கத் தொடங்கின. அந்த சித்ராவதி நதிக்கரை மிகவும் புனிதமானது. சித்ராவதி நதியே மிகவும் புனிதமானது. ஏனென்றால் அங்கே பாபா குளித்திருக்கிறார், விளையாடியிருக்கிறார், தன் நண்பர்களோடு விளையாடியிருக்கிறார். அவர் தன்னை அவதாரம் என்று பிரகடனப்படுத்தி கொண்ட பிறகு ஆரம்ப காலத்தில் வந்த பக்தர்களோடு பஜனை செய்திருக்கிறார். ராமநவமி, கோகுலாஷ்டமி போன்ற விசேஷ நாட்களில் சத்சங்கங்கள் நடத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்பொழுதெல்லாம் அங்கு வரும் பக்தர்களுக்கு அந்த சித்ராவதி மண்ணில் இருந்து அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை வரவழைத்து கொடுப்பாராம். புத்தகங்கள், பேனாக்கள், சின்ன சின்ன விக்கிரகங்கள். அவர் சில சமயம் கேட்பாராம், உங்களுக்கு என்ன சாப்பிடணும் இப்போது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்வார்களாம். எனக்கு ஜாங்கிரி வேண்டும் என்றால் அந்த மண்ணில் கைவிட்டு எடுத்து கொடுப்பாராம். ஜாங்கிரி வரும். சுட சுட உப்புமா வருமாம். அதையெல்லாம் அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கே அவர்களோடு கண்ணை கட்டி கொண்டு அவர் விளையாடி இருக்கிறார். என்னை பிடியுங்கள் என்பாராம். இவர்கள் பிடிப்பதற்குள் அவர் ஒரு இடத்தில் நின்றிருப்பார். பார்த்தால் வேறு எங்கேயோ ஓடி விடுவாராம். வேறு ஒரு இடத்தில் இருப்பார். அதுபோல் அப்படி ஒரு புனிதமான ஒரு நதி, புண்ணியம் செய்த ஒரு நதி சித்ராவதி. சரயுவை போலவும் யமுனாவை போலவும் சித்ராவதியும் புண்ணியம் செய்த ஒரு நதி. அந்த நதிக்கரையில் அமைந்திருக்கும் புட்டபர்த்தி என்னும் கிராமத்தில் வசிக்கும் சாய்பாபாவை வணங்குகிறேன். ஓம் ஸ்ரீ சாயி சித்ராவதி தட புட்டபர்த்தி விகாரினே நமக.